மௌனமே இறைவன், சாந்தியே இறைவன் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் மௌனத்திற்கு அப்படி ஒரு மகத்தான சக்தி இருக்கிறது நண்பர்களே. மௌனத்தின் சக்தியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி அடைவது? இந்த பதிவில் மௌனத்தின் முதல் நிலையை அடைகிறதுக்கு உதவக்கூடிய ஒரு குட்டி கதை இருக்கு. ஒரு ஜென் துறவி ஒரு மனிதர் ஒருவருக்கு 5 சூழ்நிலைகளில் வாழ்க்கையில் மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பாடம் அது. அதை இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் வாழ்ந்த மனிதர் ஒருவருக்கு அவருடைய வாய் வார்த்தைகளே வாழ்க்கையில் அவருக்கு பெரும் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தது. யோசிக்காமல் பேசுகிறதும், பிறகு அதுக்காக வருந்துறதும், அடிக்கடி சிக்கல்களில் மாட்டிக்கொள்றதும் இவருடைய வாழ்க்கையில் வழக்கமாக நடந்து கொண்டிருந்த சம்பவங்கள். தன்னுடைய பிரச்சனையை உணர்ந்து கொண்ட இந்த மனிதர் அந்த ஊரில் இருந்த ஒரு ஜென் துறவி ஒருவரை சந்திப்பதற்காக செல்கிறார். அவரிடம் போய், குருவே, எனக்கு என்னுடைய வாய் தான் பிரச்சனையாக இருக்கே, நான் கண்டபடி வார்த்தைகளை விட்டுறேன். சில நேரங்களில் உறவுகளிடத்தில், சில நேரங்களில் நண்பர்களிடத்தில், தெரியாதவர்களிடமும் கூட இது மாதிரி நான் வார்த்தைகளை விட்டு பெரிய பிரச்சனைகளுக்குள் மாட்டிக்கொள்கிறேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை நீங்கள் தரணும் என்று கேட்டுக்கொள்கிறார். அந்த மனிதரை அமைதியாக பார்த்து ஜென் துறவி, பேசுறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய உணர்வுகளை, எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் பேசியே ஆகணும். ஆனால் எப்போதுமே அது சிறந்த ஒரு தெரிவாக இருக்காது. சில நேரங்களில் வார்த்தைகளை விட மௌனம் வலிமை வாய்ந்தது அப்படின்னாரு. மௌனமாக கடந்து செல்வதால் தேவையில்லாத பிரச்சனைகளையும் வருத்தங்களையும் தவிர்த்து கொள்ளலாம் என்றார். அதற்கு 5 முக்கியமான சூழ்நிலைகளில் நீ மௌனமாக இருப்பது மிகவும் அவசியம் வாய்ந்தது. 5 சூழ்நிலைகளை கற்றுக் கொடுத்தார் அந்த மனிதருக்கு. அவர் சொன்ன முதலாவது சூழ்நிலை, உனக்கு கோபம் வரும்போது நீ மௌனமாக இருக்க வேண்டும். கோபம் ஒரு நெருப்பு போல உன் வழியில் எதிர்படுகிற எல்லாவற்றையும் அழித்துவிடும். உன்னுடைய அமைதியான மனநிலை, அன்பான உறவுகளை கூட அது பாதிக்கும். கோபத்தின் வெளிப்பாட்டால் நீ விடக்கூடிய வார்த்தைகளுக்காக பின்பு ஒரு சந்தர்ப்பத்தில் வருத்தப்படுவாய், அல்லது நான் ஏன் இது போல நடந்து கொண்டேன் என்று வெட்கப்படுவாய். கோபம் ஒரு விஷம். அது உன்னுடைய உடலுக்கும் ஆன்மாவுக்கும் கேடுதான் விளைவிக்கும். அதனால் கோபம் உன்னை கட்டுப்படுத்துவதற்கு அனுமதிக்காதே. மௌனத்தால் கோபத்தை கட்டுப்படுத்து. 2வது சூழ்நிலை, முழுமையான அறிவு இல்லை என்றால் அந்த சூழ்நிலையில் மௌனமாக இரு. ஒரு விஷயம் நமக்கு தெரியலைன்னா நம்ம எல்லோரும் முட்டாள் என்று நினைச்சிடுவாங்கன்னு தெரியாத ஒன்றை தெரிந்தது போல பேச முற்படுவோம். ஆனால் ஜென் குரு சொல்றாரு, முழுமையான அறிவு இல்லாமல் நீ பேச முற்படுகிற போது அது மற்றவர்களின் பார்வையில் உன்னை முட்டாளாக்கும். நீ உன் மதிப்பை இழந்து போய் விடுவாய். கற்றுக்கொள்றதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் நீ தவறவிட்டு விடுவாய். ஏனென்றால் மற்றவர்களை நீ செவிமடுப்பதற்கு தயாராக இருக்க மாட்டாய். 3வது சூழ்நிலை, ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மௌனமாக இரு என்றார். சில நேரங்களில் ஒன்று மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது நாங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். உண்மை எது என்று தெரியாமல் வதந்திகள், அனுமானங்கள் அல்லது செவி வழியாக நாங்கள் அறிந்து கொண்ட விஷயங்களை வைத்து ஒன்றை பேச முற்படக்கூடாது. இது போன்ற சூழ்நிலைகள் காலத்துக்கும் நாம் வருந்துவதற்கான காரணமாக அமைந்து விடுகிறது. 4வது சூழ்நிலை, யாரோ ஒருவர் அவருடைய உணர்வுகளை உங்களிடம் வெளிப்படுத்தும் போது மௌனமாக கவனத்தோடு கேளுங்க. பல சமயங்களில் நண்பர்கள் அவங்களுடைய மனபாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு அன்புக்குரிய உறவை தேடுவார்கள். அந்த நேரத்தில் அவங்க ஒரு ஆலோசனையையோ அறிவுரையோ எதிர்பார்க்கறதில்லை. ஏன் நியாயம் தீர்க்க சொல்லியும் கேட்பதில்லை. எந்த குறுக்கீடும் இல்லாமல் தங்களை செவிமடுத்தாலே போதும் என்கிற ஒரு ஆறுதலை மாத்திரமே அவர்கள் எதிர்பார்ப்பது உண்டு. இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன ஆறுதலை கொடுக்கும். அவர்களுடைய உணர்வுகளை நீங்க மதிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். 5வது சூழ்நிலை, மற்றவர்களிடமிருந்து கேலி அல்லது அவமதிப்பை எதிர்கொள்ளும் போது மௌனமாக இரு என்றார். எந்த ஒரு ஏளனத்தையும் கேலியையும் வெல்வதற்கான மகத்தான வழி மௌனம்தான். உங்களுடைய தோற்றம், நம்பிக்கைகள், செயல்கள், விருப்பங்களுக்காக நீங்க கேலிக்குள்ளாகலாம். அப்படி கேலி செய்யக்கூடியவருடைய நோக்கம் என்னன்னா, நீங்கள் உங்களை தாழ்வாக உணர வேண்டும், உங்களை நீங்க மோசமாக உணரணும், அது உங்களை காயப்படுத்த வேண்டும். இதைத்தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். நீங்க இந்த சூழ்நிலைகளில் கோபத்துடன் பதிலளித்து எதிர்வினை ஆற்றுவதுதான் அவர்களுக்கான வெற்றியாக இருக்கும். அதனால தான் ஜென் குரு சொன்னாரு, மௌனமாக இரு என்று. இந்த சூழ்நிலையில் மௌனமாக நடந்து கொள்வது உங்கள் முதிர்ச்சியை வெளிப்படுத்தும். அவர்களுடைய செயல் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்தும். முக்கியமான விஷயம், உங்களுடைய ஆற்றலையும் நேரத்தையும் நீங்கள் சேமிக்கிறீங்க. இன்னும் ஒரு விஷயத்தில் அதை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
இந்த 5 சூழ்நிலைகளிலும் நீ மௌனமாக இரு, அது உன்னுடைய வாழ்க்கையில் பல சிக்கல்கள் பிரச்சனைகளை தீர்க்க உதவும் என்று அறிவுரை சொன்னார் ஜென் குரு. த பவர் ஆஃப் சைலன்ஸ் புத்தகத்தில் எழுத்தாளர்களான நிக்கோலஸ் டயட்டும் கார்டினல் ராபர்ட் சாராவும் பதிவு செய்கிறாங்க, மௌனம் என்பது எப்பவுமே பேசாமல் இருப்பதும் கம்யூனிகேஷன் தொடர்பாடல் இல்லாமல் இருப்பதும் அல்ல, அழுத்தங்கள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விழிப்பு நிலையை ஏற்படுத்துவது தான் மௌனம். பல பிரச்சனைகளால் குழம்பி போய் இருக்கக்கூடிய நம்முடைய மனநிலை நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல்களை சிதறடித்திரும். அதனால் எந்த பயனுமே நமக்கு கிடைக்காம போகும். மௌனத்தை பயிற்சி செய்கிற போது அது நமது ஆற்றலை ஒருநிலைப்படுத்தும். சிறந்த படைப்பாற்றலும் கற்பனை திறனும் நம்மிலிருந்து வெளிப்படும். உறவுகள் வலுப்பெறும், முரண்பாடுகள் கூட நீங்கி போகும். தேவையில்லாமல் வார்த்தைகளை விட மாட்டோம். அதனால் நல்ல உறவுகளை கட்டி எழுப்பலாம். நமக்குள்ள ஒரு உள்ளார்ந்த அமைதி ஏற்படும். அது நம்மை நமது ஆழ் மனதோடு இணைக்கும். நண்பர்களே, தினசரி 5 முதல் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மௌனமாக இருக்க பயிற்சி செய்யுங்கள் என்கிறது பவர் ஆஃப் சைலன்ஸ் புத்தகம். காலை வழக்கமாக எழுவதற்கு ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்பாக எழுந்து உங்கள் கட்டிலேயே மௌனமாக இருந்து பயிற்சி செய்யலாம். அல்லது உங்களுக்கு சௌகரியமான ஒரு அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு பயிற்சி செய்யலாம். இயற்கையை ரசித்தபடி காலை நேர உங்களுடைய பேருந்து பயணத்திலும் கூட மௌனத்தை நீங்கள் பயிற்சி செய்யலாம். இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாங்க, நீங்க எந்த செயல்களை செய்யும் போதும் மௌனத்தை பயிற்சி செய்யலாம். உதாரணமா, உங்களுடைய அன்புக்குரியவரை நீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறீர்கள் என்றால் அந்த சந்திப்பில் முதலில் ஒரு சிறு மௌனத்துக்கு பிறகு உரையாடலை ஆரம்பிக்கலாம். அங்கும் நீங்க மௌனத்தை பயிற்சி செய்யலாம் என்கிறது த பவர் ஆஃப் சைலன்ஸ் புத்தகம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களைப் போல அநேகமான வெற்றியாளர்கள் மௌனத்தை விரும்புகிறவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனை மிக வேகமானதாக இருக்குமா. ஏன்னா சில நொடிகளில் அவர்களால் மௌனத்தின் உயர்ந்த நிலையை தொட முடியும். நுட்பங்களை வகுக்கிறது, திட்டமிடுறது என்று மிகச் சிறப்பாக செயலாற்றுவார்கள். மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு சிறு மௌனம் எத்தனை மதிப்பு வாய்ந்தது என்பதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து வைத்திருந்தார்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், சில நேரங்களில் நீங்கள் மௌனமாக இருந்துவிட வேண்டும். ஏனென்றால் வார்த்தைகளால் உங்கள் மனதின் அல்லது இதயத்தின் உணர்வுகளை விவரிக்க முடியாது. எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் தான் உண்டு. ஒன்று காலம், இன்னும் ஒன்று மௌனம். மௌனம் ஒரு தவம்.